ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு சிங்கம் வேட்டையாடி ஒரு பெரிய மானை கொன்று போட்டுவிட்டு அதை சாப்பிட தயாராக இருந்தது. அப்போது அங்க வந்த ஒரு நரி அந்த மானின் கரியை பார்த்ததும் அதற்கு பேராசை வந்துவிட்டது. நரி சிங்கத்தை பார்த்து, மன்னரே, இந்த இரையை கொன்றதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் நான் உங்களுக்காக இப்போதே இன்னொரு முக்கியமான வேட்டையை முடித்துவிட்டு வரப்போகிறேன். நீங்கள் அந்த இரையை சாப்பிடும் வரை இந்த கரியை நான் காவல் காக்கிறேன் என்று பணிவாக சொன்னது. சிங்கம் நரியின் பேச்சில் சந்தேகம் கொள்ளவில்லை. அது, சரி, நான் குளம் வரை சென்று தண்ணீர் குடித்துவிட்டு வருகிறேன், நீ இந்த கரியை பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு சென்றது. சிங்கம் சென்றவுடன் நரிக்கு ஒரே சந்தோஷம். அது, இந்த சிங்கத்துக்கு என்ன தெரியும்? சிங்கம் திரும்பி வருவதற்கு முன்னாடி இந்த மானின் கல்லீரலையும் இருதயத்தையும் சாப்பிட்டு விட்டால் சிங்கம் கண்டுபிடிக்காது என்று நினைத்தது. பேராசையினால் கண்மூடிய நரி அவசரமாக மானின் முக்கிய உறுப்புகளை சாப்பிட்டு முடித்தது. சாப்பிட்டு முடித்ததும் அது அங்கிருந்து ஓடிப்போய் ஒழிந்து கொண்டது. சிறிது நேரம் கழித்து திரும்பி வந்த சிங்கம் மானின் உடல் பகுதியை பார்த்தது. கல்லீரன் மற்றும் இருதயம் காணாமல் போனதைக் கண்டதும் சிங்கம் மிகவும் கோபமடைந்தது. நரி செய்த சூழ்ச்சியே அது புரிந்து கொண்டது.